யாருன்னா முதல்வர் நிதிஷ்குமார். அவர் முதல்வர் மாதிரி நடந்துக்கிற மாதிரியே தெரியல. நம்ம முன்னாடியில இருந்து பார்த்தோம், தேசிய கீதம் இசைக்கும் போது டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு, ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு வாய்க்கு வந்ததெல்லாம். ஹைலைட்டா வந்து தலைமைச் செயலாளருக்கு வந்து தலையில என்னத்தையும் தூக்கி வச்சு அவரை இது பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்படிலாம் வந்து போயிட்டு இருந்துச்சுல்ல. இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஆயுஷ் டாக்டர்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட் கொடுக்குற ஒரு அரசு நிகழ்ச்சி வந்து நடந்தது. அதில் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து மருத்துவர், அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அவங்க ஹிஜாப் போட்டிருக்காங்க. அதை பிடிச்சி இப்படி நல்லா இழுத்து விட்றாரு. அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸாக வேற இழுக்கிறாரு. இதை பார்த்து அங்கே உள்ளவங்களே வந்து அங்கே துணை முதல்வர்லாம் வந்து அவரை தடுக்க பார்க்குறாங்க. அது கூட அவருக்கு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையா என்னன்னு தெரியல. இது பண்ணது பெரிய கண்டனமாக மாறி இருக்கு. ஏன்னா பெண்களோட மாண்புக்கு எதிராக நடந்துக்கிறாருன்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆர்ஜேடியில இருந்த எதிர்கட்சியான ஆர்ஜேடியில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் மென்டல் ஸ்டேட் வந்து சரியில்லை, இல்லை 100% சங்கியா மாறிட்டாராங்கிறதும் தெரியல. ஏன்னா ஹிஜாப்லலாம் கை வைக்கிறாருங்கிற மாதிரி பேசியிருக்காங்க.